ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஹைட்ராபாத்தி மெஜஸ்டிக் சிக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அது சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குருமிளகாத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, 2 முட்டை. ஏன்னா நான் 1.5 கேஜி சிக்கன் எடுத்தனால 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை, ஸோ அரிசி மாவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? பேனில் ஆயில் ஊற்றி பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறமா அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதாவது பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தயிர், நமக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குருமிளகாத்தூள், அப்புறம் பட்டைத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கெல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன். அதை பொரிச்சு வச்ச எண்ணெயிலேயே நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த பொரிச்சதில் போட்டுட்டு நம்ம இந்த கிரேவி ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு சோயா சாஸ் போட்டுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணது அதில் இந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கலர் மாதிரி ஆயிலும் மசாலாவும் அந்த வாசனை போயிடணும். மசாலா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.